நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெறும் 755 ரூபா முதலீட்டுல ரூபாய் 15 லட்சம் பலனை தான் பார்க்க போறோம். மிடில் கிளாஸ் மக்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் டீட்டெயிலையும் பாருங்க. சாமானிய மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள், தபால் துறைகள் போன முக்கியமான செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்கள் நிரந்தர வருமானம் 100% பாதுகாப்பா இருக்கும். அதாவது பேங்க் ஆச்சு, போஸ்ட் ஆபீஸ் 100% பாதுகாப்பா இருக்கும். குறைந்த கட்டண சேவை, அதிகப்படியான பலங்கள் என பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டது. இதுல வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இத்தகைய திட்டங்கள் இருப்பது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியல. அப்படி தெரிந்தாலும் அதை வந்து முழுசா பயன்படுத்திக்க கொள்ள மாட்டுக்கிறாங்க. அரசு அமைப்புகள் இதை மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்க்காததும் இது ஒரு காரணமா இருந்தாலும், மக்களும் அரசு திட்டங்களை குறித்து பொதுவான விழிப்புணர்வை கொண்டு வரணும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி சாமானிய மக்கள் பெரிய அளவில் பயன்பெறக்கூடிய திட்டம் தான் போஸ்ட் ஆபீஸ் வழங்கும் விபத்து காப்பீடு திட்டம். வெறும் 755 ரூபாயில் ஒருத்தருக்கு 15 லட்சம் வழங்கி, அதாவது ஐபிபி தனிநபர் விபத்து காப்பீடு திட்டங்களை தான் வழங்குது. இது மிக குறைந்த பிரீமியத்துல மிக பெரிய அளவிலான பாதுகாப்பை தருது. இதுல ஒரு 3 ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதாவது ஹெல்த் பிளஸ், எக்ஸ்பிரஸ் ஹெல்த் பிளஸ் என கிட்டத்தட்ட ஒரு 3 திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை பிரீமியம் செலுத்தி ஓராண்டு பாதுகாப்பை பெறலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஜென்சி, பஜாஜ் அலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி நமக்கு வழங்குது. இதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னா, இந்திய குடிமகனா இருக்கணும். 18 வயசுல இருந்து 65 வயசு உள்ளவங்க இதுல சேரலாம். கண்டிப்பா மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய உதவியா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சொல்றேன். ஹெல்த் பிளஸ் ஆப்ஷன் 1. இந்த திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் காப்பீடு அளிக்கப்படுகிறது. விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டாலோ, நிரந்தர ஊனமுற்றாலோ குடும்பத்துக்கு முழு தொகை கிடைக்கும். அவங்களுக்கு குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் செலவுக்கும் ஒரு 50,000 கொடுக்குறாங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா 25,000 வரை கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட ஒரு வருஷோட பிரீமியம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 355 ரூபாங்க. இது குறைந்த அளவில் நல்ல பாதுகாப்பு தருது. இது ஹெல்த் பிளஸ் 1. நான் வந்து 2வது ஸ்கீமை தான் ஜனவரி 1 எல்லாரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. நான் ஜனவரி 1 குளிச்சுட்டு நான் நேரா போஸ்ட் ஆபீஸ்ல தான் போயிட்டு இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தான் போட்டேன். அதுதான் இந்த இமெயில்ல உங்களுக்கு ஷோ ஆகுது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிசி டீடைல்ஸ் எல்லாம் தெரியும். நான் ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க போறேன். 2வது இதுதான் வந்து ஹெல்த் பிளஸ் ஆப்ஷன் 2. இதை தான் நான் போட்டேன் நேத்து. இந்த திட்டத்தின் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் காப்பீடு அளிக்கப்படுகிறது. உயிரிழப்பு அல்லது நிரந்தர ஊனம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த முழு தொகையும் குடும்பத்துக்கு கிடைக்கும். எலும்பு முறிவுக்கு ஒரு 25,000 கொடுக்குறாங்க. மருத்துவ செலவுக்கு 1 லட்சம் வரை கொடுக்குறாங்க. பாலிசிதாரர் வந்து கோமா நிலைக்கு சென்றாலும் வாரம் வந்து பாத்தீங்கன்னா 1% உதவி கிடைக்கும். இறுதி சங்குக்கு ஒரு 5,000 கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகை அவங்களுக்கு பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க கல்வி உதவித்தொகை வந்து பாத்தீங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட வருடாத இந்த பிரீமியம் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 555 ரூபா. அடுத்த 3வது வந்து ஹெல்த் பிளஸ் ஆப்ஷன் 3. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டைட்டிலாவே வச்சிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கப்படுகிறது. உயிரிழப்பு, நிரந்தர ஊனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் தொகையும் கிடைக்கும். குழந்தைகள் திருமணத்துக்கு வந்து 1 லட்சம் வரை உதவி இருக்கு. எலும்பு முறிவு, அதுக்கப்புறம் மருத்துவ செலவு, கோமா செலவு, கல்வி உணவு, அதே அந்த ஆப்ஷன் 2ல என்னென்ன இருந்துச்சோ அதுவும் இதுல இருக்கு. இதுக்கு இதோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 755 ரூபாய். இது ஒரு வருஷத்துக்கு சேரும். சரி, இந்த திட்டத்தில் சேருவது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஐபிபி சேமிப்பு கணக்கு உள்ளவர்கள் இணையதளம் மூலம் அல்லது அஞ்சல் ஊழியர்கள் மூலமா சேரலாம். இல்லை என்றால் அருகில் உள்ள உங்க போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க விவரங்களை பெற்று நீங்க ஈஸியாவே நீங்க அந்த பாலிசியில சேரலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேத்து எனக்கு ஒரு சேமிப்பு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க. 200 ரூபாய் கேட்டாங்க. அதை அவரே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கிக்கிட்டாரு. ஐபிபிபி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இதை தான் வந்து இப்ப நம்மளோட அஞ்சல் துறை, தபால் துறையில செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆண்டுக்கு தான். இந்த பிரீமியம் நீங்க செலுத்தினீங்கன்னா அது ஒரு ஆண்டுக்கு மாத்திரம் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் வசதி. அடுத்த ஆண்டு வந்துச்சுன்னா நீங்க வந்து இப்பாலிசியை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட்டோ ரெனிவல்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட அக்கௌண்ட், அதாவது ஐபிபி இந்தியன் பேமெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற இதுல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இல்லைன்னா நீங்க மறுபடியும் போயிட்டு அந்த பாலிசி வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். திரும்ப போய் பார்க்கலாம். நேத்து நான் போட்ட பாலிசி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன். நான் இது வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இருக்கு. கிளிக் ஹியர் இருக்கு. இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல என்னோட நேமு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா யாருக்கு இந்த பாலிசி, ஏன்னா இது வந்து விபத்துல
ஏதோ நமக்கு விபத்துல எது ஆச்சுன்னா தான் இந்த பாலிசி. ஸோ நாமினிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க நாமினி, அவங்க யாரு உங்களுக்கு ரிலேஷன், அதாவது நீ இந்த பாலிசிதாரர் எடுத்தவங்களுக்கு அப்புறம் இந்த வருமானம் யாருக்கு போய் சேரணும்னு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த நாமினி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்த பாலிசியை தான் நான் அப்படி சொல்றேன். ஆக்சிடென்ட்ல டெத் ஆனா 10 லட்சம் ரூபாய் பே ஆஃப், இது பாட்லி இன்ஜுரி ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க. பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி, அதாவது டோட்டலா ஊனமானாலும் அந்த 10 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பார்சியலி, அதாவது பாதி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பாதி அந்த 10 லட்சம் ரூபாய் அப்படி பே பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுவும் 10 லட்சம் கொடுக்குறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போவதுக்கு 1 லட்சம் ரூபாய் கவர் கொடுக்குறாங்க. 1 lakh ஆக்சுவல் கிளைம் ஒன்று விச் இஸ் லோயர், இட்ஸ் ரெக்கர் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி டைமுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் வந்து டெய்லி 1000 ரூபாய் போயிட்டு வர்றது மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒரு மேக்ஸிமம் 10 days கொடுக்குறாங்க. இது வந்து அந்த இறுதி சடங்குக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அது கிட்டத்தட்ட அது எல்லாத்துக்குமே புரோக்கன் எலும்பு உடஞ்சிச்சுன்னா 25,000 கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. கோமா பெனிஃபிட் இந்த கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. எஜுகேஷன் பெனிஃபிட், அதாவது மேக்ஸிமம் வந்து 2 குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் நேத்து எடுத்த இந்த பரபரப்பான சூழ்நிலையில எல்லோரும் நம்ம பிஸியா இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அடுத்த நிமிடம் நிச்சயமற்ற இந்த உலகில நம்ம வாழும் போது நான் போட்ட பாலிசி அமௌண்ட் ஒண்ணு இல்லைங்க, 400 சம்திங் தான். 2 பிரியாணி ரேட்டுக்குள்ளது இருக்கும். அதை போட்டுட்டோம்னா இந்த 1 year வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட லைஃபுக்கு ஒரு சின்ன செக்யூர் ஆச்சு இல்லைங்களா. இது ரிட்டர்ன்ஸ் கிடையாது. நான் இப்ப பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அந்த 1 year ஆச்சுன்னா அந்த பாலிசி வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். தேவைப்பட்ட ஆட்டோ ரினியூவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாலிசி வந்து முடிஞ்சிடும். நீங்க மறுபடியும் போயிட்டு நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் போடுற மாதிரி இருக்கும். அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த பாலிசி இருக்கதே தெரியலன்னாரு. அந்த போஸ்ட்மேன் கேட்டேன், இதுவரை எத்தனை பேர் இந்த பாலிசி எல்லாம் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, சிரிக்க தான் செஞ்சுட்டு ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாத உலகத்துல வெறும் நீங்க 355 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 400 சம்திங் நான் எடுத்ததை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 755 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். அந்த ஹெல்த் ஆப்ஷன் 1, 2, 3 இருக்கு. நான் சரி 355 ரூபாய் 5 லட்சம் ரூபாய், ரெண்டாவது இருக்குது 10 லட்சம் ரூபாய், மூணாவது இருக்குது 15 லட்சம் ரூபாய், அப்படியே 5 லட்சம் ரூபாய் கூட வச்சிருக்காங்க. சரி நம்ம மிடில்ல எடுப்போமே அப்படின்ட்டு தான் நான் நேத்து போயிட்டு 440 ரூபாய் பெஸ்ட், ஜிஎஸ்டிக்கு ஒரு 84 ரூபாய், இது எல்லாம் சேர்ந்து தான் 500 சம்திங் வந்துச்சுங்க. நம்ம ஒரு வருஷம் பாதுகாப்புக்கு நம்ம 500 ரூபாய் செலவழிக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போறது இல்ல. இந்த 500 ரூபாங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய். நீங்க வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் போட்டிருக்கீங்க உங்களோட இதுக்கு. சோ சின்ன இதுதானே, நமக்கு எது ஆகாது அப்படிலாம் இன்னைக்கு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க நல்லா போனாலும் ஆப்போசிட்ல வரவன் நல்லா வரணும், அல்லது நம்ம தான் குடிச்சிட்டு போகணும். இல்ல, குடிச்சிட்டு வந்து போனவன் நம்ம மேல மோதினாலும் பிரச்சனை தான், நம்ம அவங்க மேல மோதினாலும் பிரச்சனை தான். சோ சின்ன சின்ன பாலிசி, இந்த நியூ இயர் 2026 பிறந்திருக்கு. எல்லோருமே வந்து தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாலிசியை எடுத்து வைங்க. ஏன்னா வந்து இது சின்ன அமௌண்ட் தான். போஸ்ட் ஆபீஸ்ல போய் எடுங்க. கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல போய் கேளுங்க. இந்த 3 பாலிசில உங்களுக்கு பெஸ்டானதை சேருங்க. உங்க பாத்துக்கங்க.